சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடரில் வேந்தனை செந்தமிழ் உள் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சார்ந்தோனை போதும் மறவாதவர்களுக்கு ஒரு தாழ்வில்லையே. அனைவருக்கும் வணக்கம். நாம் வீட்டில் இருந்த மாதிரியே பரிகாரம் பண்ணலாம். நிறைய பேர்லாம் பயந்து வருவாங்க. என்னங்க எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் ஏதோ விபத்து நடக்கிற மாதிரி இருக்குது, இல்லை விபத்து நடந்துருச்சு, காசு பணம்லாம் கரையுது, கடன் அதிகமாகுது, புத்திரபாக்கியமே இல்லை, இந்த மாதிரியான இதில் வருவாங்க. ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்பாங்க. இதுக்கு எளிமையாக பரிகாரமும் சொல்லலாம், இது வந்துட்டு பரிகாரம்னு சொல்லலாம், வழிபாடுன்னு சொல்லலாம். இதை வழிபாடுன்னே சொல்லலாம், இது பரிகாரம்னு கூட வேணாம், வழிபாடு. ஏன்னா அன்னைக்கு ஆண்டவன் எழுதின எழுத்தை நாம் இன்றைக்கி அழித்து எழுதிட போகிறது கிடையாது. ஆனால் ஒரு இடம் இருக்குது. அது என்ன இடம்னா, செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொருள், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனமும் மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் ஜூரனும் வெறுப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கன் தலைமையில் ஐயன் கையெழுத்து. அதாவது முருகப்பெருமான் அவருடைய திருவடிகள் காலை தூக்கி நம்ம தலைமையில் வச்சார்னா அன்னைக்கு ஐயன் எழுதின எழுத்து அழிஞ்சு இன்றைக்கி புதிய விதி புதிய வாழ்க்கை அப்படிங்கிறத நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது விதி. அது முருகப்பெருமானை நம்ம கெட்டியாக பிடிக்கணும். சரி, கெட்டியாக பிடிக்கிறோம். இதை விளக்கு போட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் வழிபாடுன்னு சொல்லிடலாம். அது ஏன் பரிகாரம்னு சொல்லணும்? வழிபாடு பட்டால் நமக்கு அந்த முருகனின் அருள், லட்சுமியின் அருள், தெய்வங்களோட அருள் பரிபூர்ணமாக கிட்டும் அப்படின்னு எம்ம பயமும் போவோம். அடுத்தது நமக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த விளக்கு போட்டு நம்ம வழிபடுறதுனால இது நன்மை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லப்பட்டுக்குது. அந்த என்ன அது அப்படி விளக்கு போகிறதுல அது எப்படி போடணும் என்ன ஏதுன்னு கேட்பீங்க. அது எப்படின்னா, கடன் அதிகமாகிட்டே இருக்குது, லட்சுமி கடாசம் குறையுது அப்படிங்கும்போது தாமரத்தண்டு திரி வாங்கி நெய் விளக்கு இல்லைன்னா விளக்கெண்ணெயில், இது ரெண்டும் சகல செல்வங்களும் கொடுக்கும். இந்த எண்ணெய், இந்த எண்ணெயில் போடும் போது நல்ல ஒரு லட்சுமி கடாசம், கையில் பொருளாதார வரவு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புத்திர பாக்கியத்துக்கு வராங்க அப்படிங்கும்போது வாழைத்தண்டு திரி வாங்கி நெய்யாக இருக்கட்டும் இல்லை விளக்கெண்ணெய், நெய்யாக தான் இன்னும் பிரமாதம். இந்த ரெண்டு இதுலேயும் விளக்கேற்றும் போது நெய்யினா பிரம்மாண்டம் நல்லாயிருக்கும். விளக்கேற்றும் போது நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. யமபயம் சில டைம்லாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் விபத்து நடக்கிற மாதிரி இருக்குதுங்க, இன்னும் ஒரு தப்பான இதாக இருக்குது, சரியில்லாத சூழ்நிலையில் நடக்குதுங்க, இதுக்கு ஒரு பயமாக இருக்குதுங்க, ஏதோ உயிருக்கு ஆபத்து வந்துடுமா அப்படின்லாம் வருவாங்க. அதுக்கு எப்படின்னா, அது பஞ்சுத்திரியில் நல்லெண்ணெய் வாங்கி விளக்கு போட்டாங்கன்னா அந்த யம பயம் போகும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். சிலர் இன்னும் பயந்து போய் வந்துடுவாங்க. இந்த யம பயத்தோடு அது பெரிய பயமாக இருக்கும். பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு பேய் பிசாசுன்னு வந்துடுவாங்க. யாரும் செலவு பண்ணி பில்லி சூனியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுலாம் டைம் இல்லை, அது டாபிக் வேறு. ஆனால் இந்த பேய் பிசாசு எங்கேயோன்னு சருக்குன்னா பயந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி பயந்துருந்தால் அதுக்கு எப்படி விளக்கு போடுறது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? மஞ்சள் கலர் துணியை நல்லா திரித்து விளக்கெண்ணெயில் போட்டால் பயந்த கோணம் இருந்தால் கொஞ்சம் விலகும் அப்படிங்கிற மாதிரியான, கொஞ்சம் இல்லை நல்லாவே விலகும். அந்த மாதிரி விளக்கு போகிறதுனால நம்ம பரிகாரம் இல்லை, இது ஒரு வழிபாட்டால் நமக்கு நன்மைகள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத அன்புடன் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.